ஸோ நான் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தினது வந்து ரொம்ப உண்மையாக இருக்கும்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சிருப்போம். அவர் சொன்ன இன்னும் எத்தனை விஷயத்த மறுபடியும் மறுபடியும் கண்டம்ப்ளேட் பண்ணி நம்மளுக்குள்ளே ஊறணும். இன்றைக்கி காலையில் மேச்சேரி ஐயா எங்கள் கூடலாம் பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசின நிறையா விஷயத்துக்கு இவர் ஒரு பக்கத்தில் விடை கொடுத்த மாதிரியும் இருந்துச்சு. அதே சமயத்தில் அந்த விஷயத்த நம்ம உத்து நோக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரியும் இருந்ததுங்கய்யா. நீங்கள் பேசின பேச்சு இன்றைக்கி ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வு கொடுத்தது. மிக்க நன்றி. ஐயாவை வந்து அழைக்கிறேன். நம்ம ரகுராம் ஐயா வந்து நிறைவுரை கொடுப்பாரு. ஐயா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி உங்கள் உரை மூலமாக ஆசானாவும் எங்களுக்கு இருக்கீங்கய்யா. ரொம்ப நன்றி. ஆமாம், அதாவது அது எல்லாமே ஒரு தொடர்பில் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கோலம் போட்ட மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குதுங்கய்யா. ஐயா வந்தது இல்லை எல்லாம் ஐயாவோட படம், நீங்கள் கொடுத்த உரை, காலையில் ஐயாவோட பேச்சு, நம்ம ஐயா இன்றைக்கி பேசுனது, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று சேர்த்து வச்சிருக்கிற ஒரு உணர்வு கிடைக்குது. ரொம்ப நிறைவாக இருக்குது. அந்த நிறைவாக இருக்கிற எனக்குள்ள இருக்கிற உணர்வோடு ஐயாவை நிறைவு. இப்படி பேசுனதுக்கப்புறம் எப்படி நாம் திருப்பி பேசுகிறதுன்னு தெரியல. திகைப்பாகத்தான் இருக்குது. நிறையா ரமணரை பற்றி சொன்னார். இந்த சென்டர் இப்படி வந்து உருவாகி நிற்கிறதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அருளாக, ஆசையாக, உதவியாக, பொருளாதாரத்தில் எல்லோரும் உதவியிருக்காங்க. இவர் வந்து ரமணர் அடிக்கடி சொன்னதால் அவர் இசைஞானி இளையராஜாவோட நினைப்பு வராமல் இல்லை. அவரை வந்து சரியாக சந்தித்து 1 வருஷம் ஆச்சு. சுவாமிநாதன் ஐயாவோட முயற்சியால் வந்த கீதா போதினி நூலை வந்து போன மே மாதம்தான் அவர்கிட்ட கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 19ஆம் தேதி கொடுத்துச்சு. கொடுத்துட்டு வந்த 1 வருஷத்தில் அந்த இடத்துலேருந்து இங்கே இடம் மாறி இருக்கும். இந்த செய்தியை வந்து அவர் இளையராஜா அவர்களை சந்திக்கும் போது சொன்னோம். அப்படியா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரித்தார். சிரிச்சுட்டு, ஐயா ஒரு கோரிக்கை அப்படின்னேன். என்ன கோரிக்கை? வந்து திறந்து வைக்கணுமா அப்படின்னாரு. தெய்வத்தை தேடி கோயிலுக்கு தான் போகணும், தெய்வம் வர வேண்டாங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க, கேட்டாங்க. அவருக்கு நிறையா பணிகள் இருக்குது, மறுத்துட்டார். அப்புறம் ஐயா, நான் கேட்க வந்தது அந்த கோரிக்கை இல்லைங்கய்யா, எல்லாரும் வந்து ஒரு ஒரு வகையில் இதற்கு பங்களிச்சிருக்காங்க, உங்கள் பங்களிப்பும் வேணுங்கய்யா அப்படின்னு கேட்டுச்சு அவர்கிட்ட. ஸோ என்ன வேணும் அப்படின்னாரு. ஐயா, உங்களுடைய ஒரு 10 ரூபா தாள் நீங்கள் கையில் வச்சுருக்கிறது கொடுக்கணுங்கய்யா அப்படின்னு கேட்டேன். 10 ரூபா தாளா அப்படின்னு இப்படி தடவி ஒரு 100 ரூபா எடுத்து கொடுத்தாரு அவர். ஸோ அது இன்னும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் கொடுத்த கான்ட்ரிபியூஷனில் திரு இளையராஜா அவர்களும் இணைந்திருக்கிறாருங்கிறது நமக்கு ஒரு பெரிய உந்துதல். அவர் ரமணரை பற்றி பேசி கேட்டு தான் அப்படி ஒருத்தர் இருக்கிறதே தெரிந்தது. இவரும் வந்து அவ்வளோ இருதயம்னு அவ்வளோ சொல்லிட்டார். ஐயாவும் அவ்வளோ சொல்லுவார். ஸோ இவ்வளவும் பேசி இவ்வளவும் நிறச்சி விட்டாங்க இன்றைக்கி. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகத்தான் இதை கருதுகிறேன். இந்த இடம் இங்கிருந்து அடுத்து எங்கே போக போகுதுங்கிறது, எந்த உயரத்திற்கு செல்ல போகிறதுங்கிறது இறைவன் கையில் தான் இருக்குது. எப்பவும் போல் அவர் தான் நடத்துகிறார், இனியும் நடத்துவார். இன்னும் பொறுப்புகள் ரொம்ப கூடியிருக்கிறதா நினைக்கிறேன். அப்போ அங்கே இருக்கும்போது ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக தான் நான் இருந்தேன். ஒன்றும் சுமந்துக்கவே இல்லை. சும்மா காலையில் வருவோம், சாயந்தரம் போவோம், ஏதோ பதஞ்சலி யோக சூத்திரமாமா அப்படி தான் அதை நினச்சது. ஆனால் அவர் வந்து அதை அவ்வளோ ஸ்லாகிக்கிறாருன்னு நினைக்கும் போது, சாதனா பாதம் படிச்சுட்டு 500 பக்கங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அவர் வந்து இப்போ 80 பக்கம் பழுது பார்த்துருக்கார். அதில் அவர் அவ்வளவு தூரம் அதற்கு வியந்து சொல்கிறார், அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பெரிய பொறுப்புகளை எடுத்துகிட்டு போகிற வேலையை அங்கேருந்து செஞ்சதால் எங்கேயோ இறைவனுடைய உள்ளம் குளிர்ந்திருக்குன்னு கருதுகிறேன். ஸோ அதனால் இன்னும் குளிர்ச்சியான இடத்துல இரு அப்படின்னு அவர் இங்கே வந்து அனுப்பி வச்சிருக்கிறதாக நினைக்கிறேன். ஸோ வந்திருந்த எல்லோருக்குமே நன்றி.
பெருமக்கள் உங்களுக்கெல்லாம் பிரத்யேக நன்றி. வெறுமனே சொல்லக்கூடாது, வெறும் நன்றியோடு சொல்கிறது ரொம்ப குறைவுன்னு கருதுகிறேன். ஆனால் அதற்கு மேலே என்கிட்ட வார்த்தையும் இல்லை. நன்றிகள். மாரிக்கு வந்து நியாயப்படி புத்தகத்தில் வந்து ஒரு இடம் கொடுத்துருக்கணும், எழுத்து வடிவில் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் ரொம்ப அவசரமாக நடந்த வேலையில் அதை நாங்கள் தவற விட்டுட்டோம். ஸோ அதனால் மாரியும் மன்னிக்கும். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றியும் வணக்கமும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு ஃபீலிங் இருக்குது, அதனால் அதெல்லாம் சொல்லிடுறேன். புத்தகத்தை பற்றி தான் அது. புத்தகத்தில் வந்து சில பேரோட ஃபீட்பேக்ஸ் ஆர் சில பேரோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் நூலில் இடம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துட்டையும் கேட்டுட்ட உணர்வு தான் இருக்குது. ஆனால் சில பேர் கொடுக்கல, தாமதமாயிருச்சு, இந்த மாதிரி காரணங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் கட் ஆஃப் டேட் கொடுத்து சில இதை சேர்க்க முடியாமலாம் போயிருக்கு. அப்படி விட்டு போனதாக யாரும் உணராதீங்க. இந்த இந்த அந்த அந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, யார் முதல்ல கொடுத்தாங்களோ அவங்க முதல்ல வந்திருப்பாங்க, யார் ரெண்டாவது கொடுத்தாங்களோ அவங்க ரெண்டாவது வந்திருப்பாங்க. அப்படி தான். யாரையும் இவங்களை ஃபஸ்ட்டு போடணும் செகண்ட் போடணுங்கிற ஆர்டர்லாம் அவர் பண்ணவே இல்லை. அவர் வந்து நான் கொடுக்க கொடுக்க அதை அப்படியே புக்கில் எழுதியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஷேர் பண்ணிடணும் எல்லார் முன்னிலையிலையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்துச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு சின்ன பிசறு இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடக்க வேண்டியதெல்லாம் சரியான முறையில் நடந்திருக்கு. நம்மளுக்கு எல்லா விஷயமும் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கி பூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஆசீர்வாதையும் அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே எடுத்துகிட்டு நம்ம பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம கேரி பண்ணிவிட்டு ஐயாவோட பயணிப்போம். ஐயாவுக்கு நன்றி. ஐயாவுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு கடக்கவே முடியாதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நன்றி, பேச முடியல. எல்லாரும் உணவு அருந்திட்டு செல்லுங்கள். எல்லாரும் இங்கே சாப்பாடு இருக்குது, சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது குடும்ப நிகழ்வாக தான் இப்போ வரைக்கும் உணர்கிறேன். எல்லாருமே அதே மாதிரி தான் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன நிகழ்வு, குடும்ப நிகழ்வு, நம்ம பெரியவங்களாம் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்வு. நல்லபடியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக எல்லோரும் போகலாம். சந்தோஷம்.